பேப்பர் ஹார்ட் செய்யலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மெஷர்லலாம் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் 4 பீஸ் ஆஃப் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்க போகிறோம். நான் போடுற மாதிரியே லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணியாச்சா? இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு பேப்பர் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய பீஸ்லேருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து குட்டி பீஸ் இருக்கும்ல, அந்த இதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டணும். அதுலேயும் குட்டி பீஸ் இருக்கும்ல, அதில் ஒரு பேப்பர், அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அந்த பேப்பரையும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு செட்டாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். இப்போ அடுத்த செட்டையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப அதில் ஒரு செட் எடுத்துகிட்டு நான் கம் போடுற மாதிரி அந்த பெரிய பீஸில் கம் போட்டு அதுக்கு முந்தின பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி அந்த செட்டையும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். எப்படின்னா, இதோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டினா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த 2 எட்ஜ்லேயுமே பேப்பர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒட்டிட்டோன்னா நம்ம பேப்பர் ஹார்ட் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹார்ட்டாகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது கீழே, அதனால் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். இதை வந்து நான் வந்து வால் ஹேங்கிங்காக இங்கே வாலில் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி பாருங்கள். பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியான வால் ஹேங்கிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.